இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா if with and ஃபங்க்ஷன் எப்படி மெர்ஜ் பண்ணி எக்ஸல்ல யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ கீழே இருக்க டேட்டா டேபிள் வந்து பாத்துக்கங்க. இதுல 3 டேட்டாஸ் கொடுத்துருக்கோம், நேம்ஸ் அண்ட் ஜெண்டர், மார்க்ஸ். ஸோ இந்த 3 டீடைலும் கொடுத்துருக்கோம். ஸோ இதுல இருந்து லாஸ்ட் காலம் பாத்தீங்கன்னா இந்த ரிசல்ட் கண்டுபிடிக்க போறோம். கிரேட்டர் than or equal to 90 அண்ட் மேல். அதாவது கொடுத்துருக்க டேட்டா டேபிள்ல பாய்ஸ் எத்தனை பேர் 90 மார்க்குக்கு மேல எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ இதுக்காக தான் if with and ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் செல்ல இந்த ஃபங்க்ஷன்ஸ் இன்சர்ட் பண்ண போறோம். எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே ஈக்குவல் டு தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஈக்குவல் டு இஃப் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மார்க்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 90 அப்படின்னு கொடுத்துக்கிறோம். கமா போட்டு அடுத்த கண்டிஷன் என்னவா இருக்கணும், மேலா இருக்கணும். ஸோ ஜெண்டர் ஈக்குவல் டு டபுள் கோட், அது ஸ்ட்ரிங் இருக்கிறதுனால டபுள் கோட் கொடுத்துருக்கோம், மேல் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஃபங்க்ஷன் குள்ள இன்சர்ட் பண்ண போறோம். ஏன்னா இது ரெண்டுமே ட்ரூவா இருக்கணும் அப்படின்றது நம்ம கண்டிஷன். ஸோ அதுக்காக அன்குள்ள இன்சர்ட் பண்றோம். ஸோ இங்க அண்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஸோ இப்போ இந்த இஃப் பிளாக்குள்ள இந்த அன் ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த அன் ஃபங்க்ஷனுக்குள்ள தான் இந்த ரெண்டு கண்டிஷனையும் கொடுத்துருக்கோம். அண்டோட லாஜிக் படி அன் வந்து ரெண்டுமே கரெக்டா இருந்தா மட்டும்தான் ட்ரூ வேல்யூ கொடுக்கும், இல்லைனா ஃபால்ஸ் வேல்யூ கொடுக்கும். ஸோ இஃப்குள்ள இந்த அண்டை இன்சர்ட் பண்ணிக்கிறதுனால இப்போ இந்த அன்கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதா ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ட்ரூ வேல்யூல என்ன கொடுக்குறோம்னா நேம். அதாவது இந்த ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூ ஆகிறவங்க லிஸ்ட்லாம் நம்ம எடுக்கிறோம். ஸோ அதனால நேம் கொடுக்குறோம். சப்போஸ் இந்த ரெண்டு கண்டிஷனுமே ஃபால்ஸ், அவங்க 90 மார்க் மேலே எடுக்கல, அவங்க மேலாவும் இல்லை அப்படின்னா என்ன ஃபால்ஸ் வேல்யூ அப்படின்றதுக்கு செகண்ட் கொடுக்குறோம். செகண்ட் வந்து சப்போஸ் இது ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா ஜஸ்ட் ஒரு ஐஃபன் மட்டும் பிரிண்ட் ஆகும் அப்படின்றது மாதிரி ஒரு ஐஃபன் கொடுக்குறோம். இப்போ பிளாக் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் பிளாக்குள்ள கண்டிஷன் வந்து ஒரு அன்ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுக்குறோம். அந்த அன்ஃபங்க்ஷனுக்குள்ள ரெண்டு கண்டிஷன் இருக்கு, கிரேட்டர் than or equal to 90, ஜெண்டர் வந்து மேலா இருக்கணும் கொடுக்கும். ஸோ இப்போ அந்த ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவா இருந்துச்சுன்னா ட்ரூ வேல்யூ வந்து நேம் கொடுத்துருக்கும், அந்த நேம் பிரிண்ட் ஆகும். சப்போஸ் இதுல ரெண்டுத்துல எதனாச்சும் ஒன்று ஃபால்ஸ் ஆகினாலும் அங்க ஒரு ஐஃபன் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபால்ஸ் வேல்யூ வந்து ஐஃபனை கொடுத்துருக்கோம் டபுள் கோட்ல. ஸோ உங்க ஐஃபன் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ இங்க கிளிக் பண்ணிட்டு என்டர் ப்ளஸ் பண்ணும்போது இங்க அந்த ரிசல்ட் வந்துடும். இங்க பாத்தீங்கன்னா இவர் மேலாவும் இருக்காரு, எபவ் 90ஆவும் இருக்காரு. ஸோ இங்க வந்து அவருடைய நேம் டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி எல்லா செல்ஸுக்கும் அந்த ரிசல்ட்டை கண்டுபிடிக்கணும்னா இந்த செல்ஸை கிளிக் பண்ணிட்டு இந்த கார்னருக்கு அந்த டாட்டை கிளிக் பண்ணி டிராக் பண்ணி லாஸ்ட் செல் வரைக்கும் எழுதி விட்டா போதும். இதே ஃபார்முலா ஃபங்க்ஷன் வந்து எல்லா செல்ஸுக்கும் அப்ளை ஆகிடும். ஸோ எல்லா ரிசல்ட்டும் எடுத்துரும். பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் மேலாவும் இருக்காங்க, இந்த ரெண்டு ரோல இருக்க பர்சன் மட்டும்தான் மேலாவும் இருக்காங்க, 90 above மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ மற்றவங்க எல்லாம் பிலோ 90 அண்ட் ஃபீமேலா இருப்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்குலாம் ஐஃபன் பிரிண்ட் ஆயிருக்கு.